படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, லவ் பண்ற பொண்ணு வந்து அவரு எவ்வளவு சீரியஸா லவ் பண்றாங்க, அது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை எவ்வளவு சீரியஸா லவ் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்கு. அந்த மார்க்கு அந்த ரேட்டிங் என்னதான் சொல்லுவாங்க? ஒண்ணும் இல்ல சார். லவ் பண்றாங்க ரெண்டு பேரும். லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு பார்த்தா எல்லாரும் வந்து பையன் தான் வந்து ஃபிகர் கூட்டிட்டு ஓடுவான்னு பார்த்தா இதுல ஃபிகர் பையனை கூட்டு ஓடுது. அது ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் தாங்க. அப்புறம் நிறைய இடத்துல எல்லாம் சிரிக்கணும்னு நினைச்சேன். உண்மையிலே சொல்றேன், எங்கேயுமே சிரிக்க உண்டான ஸ்பேஸ் எங்கேயுமே இல்ல. சிரிக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்புறம் பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க பிஜிஎம்லாம். இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுலாம். சுவாட்ஸ் இந்த இமெயில ஒரு பரபரப்பா அப்படி இல்லாம இருந்துச்சு. அதான் மாட்டேன். நல்லா ஓகே. பையன் சூப்பரா பொண்ணு நல்லா படத்துல என்னதான் சொல்ல வராங்க? எவ்வளோ ஃபைட் பண்ணி இது பண்றாங்க மூவியே. ஸோ லவ் தான் அட் த எண்ட் ஆஃப் தி டே ஒரு பவர். படத்துல என்னதான் சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னு புக் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப உண்மையிலே வந்தோம். ஏன்னா ஒரு படம் வந்து நாங்கள் வந்து இப்போ நான் கூட வந்து அந்த ஸ்டோரி நான் பெருசாக ரிவீல் பண்ணல. இதோட ஜாஸ்தி வந்து நீங்களே ரிவீல் பண்ணது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் படத்தை ஃபுல்லாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்னதை வச்சு நீங்கள் தான் கிளைமேக்ஸ்னே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் படத்து நீங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் எதுவும் படம் பார்க்க வரேன். என்னவோ அதை மட்டும் நீங்க சொல்ல கருத்துலாவே அதுலயே நீங்க ரிலீஸ் பண்றீங்களா? அந்த எக்ஸைட்மெண்ட் சார் சொல்ற மாதிரி தேட்டர்ல உட்காந்து பாருங்களா, இதுதான் ஸ்டோரி இருக்குன்னா அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இன்னொன்று படத்துல லாஸ்ட்ல ஓட்டு மச்சான் மீட் பாட்டு கேட்குறாங்க. படம் முடிச்சு ஒரு ப்ரொமோஷன் படத்துல என்னதான் சொல்ல வராங்க? லவ் ஸ்டோரி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுவாங்க. ரியல்ல ஒன்னா என்னன்னு புரிய வைக்கிறாங்க. அதுல வந்து காசு பணம் ஏற்றத்தாழ்வு இருக்காது. ரியல்ல ஒன்னா கண்டிப்பா ஒன்னாவாங்க. அது படம் கொண்டு போயிருக்காங்க. சார், எல்எஸ்எஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதுல வந்துட்டு என்னதான் ஒரு டெபியூ ஃபிலிமா இருந்தாலும் உள்ள ஒர்க் பண்ணிருக்க கேஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான க்ரூ தான். இப்போ வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம ஜாவா சுந்தரேசன் சாரா இருக்கட்டும், அவரோட டைமிங்லாம் ரொம்ப பக்காவா இருந்துச்சு. அதுல இருந்து ஓகே நானும் கொஞ்சமா எப்படி அவர் டைமிங் எப்படி இம்ப்ரோவைஸ் பண்றாருங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அண்ட் படவா கோபி சார் அண்ட் தினோதரி மேடம்லாம் வந்துட்டு ரொம்ப அவங்களோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க அண்ட் டேரக்டர் சார் ரொம்ப ஒரு நல்ல கைடாகவும் இருந்தாரு. எனக்கே சில டவுட்ஸ் சில இடத்துல இருக்கும் போது அவர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இப்படிலாம் அவர் கொஞ்சம் அவரோட இன்புட்ஸ்லாம் எடுத்து ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நார்மலா வந்துட்டு ஒரே ஸ்கேல் இல்லாம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த ஒரு படத்துல. ஸோ எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த படம் சூப்பரா இருந்துச்சு. மெயினா வந்துட்டு சாங்ஸ் வந்து பக்காவா இருந்துச்சு இந்த இதுல. ஸோ எல்லாருமே அண்ட் காமெடி எல்லாமே வந்துட்டு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கிறதுனால நான் எல்லாருக்கும் நன்றி கடன் பண்றேன். ஃபர்ஸ்ட் படம் நீங்க மக்களோட சேர்ந்து பாத்திருக்கீங்க. எஸ், உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா? அது ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப வருஷம் கனவு இல்லையா. ஸோ டக்குன்னு வரும்போது எனக்கு எப்படி சொல்றது அதை டிஸ்கிரைப் பண்ண முடியல. அது ஒரே சந்தோஷத்தை தவிர அந்த மகிழ்ச்சி அந்த மாதிரி வேர்ட்ஸ் தவிர வேற எதுவுமே அது அந்த எமோஷனை வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. டீமே வந்துட்டு எல்லாருமே ஏன்னா வந்துட்டு ரொம்ப வருஷம் வந்து ரொம்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோ ஒர்க் எல்லாம். ஏன்னா ஒவ்வொரு சீனும் பார்த்து இன்னும் எப்படி பண்ணலாங்கிறதுலாம் ரொம்ப பார்த்து ரசிச்சு பண்ணோம். ஸோ அது கடைசியாக அது அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ப்ளீஸ் தியேட்டர்ல பாருங்க, தியேட்டர்ல பார்த்து எங்களுக்கு சார் உங்களுக்கு எவ்வளவு கதை வந்திருக்கும், இதை நீங்க சூஸ் பண்ண என்ன ரீசன்ஸ்? நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க வந்து ஓரளவுக்கு சில பேர் எனக்கு நானும் பிலிம்ல ரொம்ப நாள் ட்ரை பண்ணதுனால ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் ஏற்பட்டு நான் பார்த்துருக்கேன். இதுல வந்து கேமராமேன் சதீஷ் அவரெல்லாம் வந்து நான் ப்ரோன்னு தான் கூப்பிட்டு நாங்க அந்த மாதிரி தான் பழக்கம். ஸோ அவரோட ஒர்க் வந்துட்டு நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், நிறைய படத்துல பார்த்துருக்கேன். ஸோ அவரு கூட வந்துட்டு அவர் கேமராமேனா உண்மையிலே ஒத்துக்கிட்டாரா நான்லாம் நடிக்கிறதுக்கு அவரு. ஸோ நான் வந்துட்டு ஓகேவா தான் இருக்கேன், ஒரு பக்கத்து பையன் மாதிரி லுக்ல தான் இருக்கேன். பட் என்னையே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து ஃப்ரேமிங்ல கேப்சர் பண்ணியிருக்காருன்னா அது வந்துட்டு அவரோட கேமரா பத்தி தான் சொல்லணும். சார் எல்எஸ்எஸ் ஏன் சார் பார்க்கணும் மக்கள் ஒரே லைன்ல சொல்ல? இட்ஸ் ஃபேமிலி
entertaining film with a lot of good songs and music. ஒரு இதுல சர்டிபிகேட் யூஸ் சர்டிபிகேட் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஃபேமிலியா நீங்க குழந்தைங்களை கூட கூட்டிட்டு வந்து பாக்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபிலிம் தான் நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ டூ வாட்ச் திஸ் வித் யுவர் ஃபேமிலி இன் த தியேட்டர்ஸ். தேங்க்யூ சார். நிறைய பேசுறது படம் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல பாட்டு தேவையில்லை. மேம் எல்எஸ்எஸ் பாத்திருக்கீங்க, எப்படி இருக்கு? படம் ஓவராலா நல்லா இருக்கு சார். எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப மனசு வைக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாரும் ஜாலியா பார்க்கலாம். படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, லவ் பண்ற பொண்ணு வந்து அவரு எவ்வளவு சீரியஸா லவ் பண்றாங்க, அது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை எவ்வளவு சீரியஸா லவ் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்கு. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த கதை ஏத்த மாதிரி இருக்கா இல்ல? ஜெனரேஷன் எல்லாருமே ஏற்று பார்த்தாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கா, செகண்ட் ஹாஃப்? எனக்கு செகண்ட் ஹாஃப் படத்தோட ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? மேம் எல்எஸ்எஸ் பாத்திருக்கீங்க, எப்படி மேம்? நல்லா இருந்துச்சு மூவி. லைக் லவ் ஃபைட் எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. காமெடி படத்துல என்னதான் சொல்ல வராங்க? எவ்வளோ ஃபைட் பண்ணி இது பண்றாங்க தான் மூவியே. ஸோ லவ் தான் அட் த எண்ட் ஆஃப் தி டே ஒரு பவர். உங்களோட ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுக்க வரும்? ஒரு 8. சரி, எல்எஸ்எஸ் பாத்திருக்கீங்க, எப்படி சார்? பார்த்தேன் சார். படம் கஷ்டமா இருக்கு. அது ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் படம் புதுசா பண்ற மாதிரி தெரியல. படம் படம் தான் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு? ஃப்ரீயா பண்ணிருக்காங்க, நேச்சுரலா பண்ணிருக்காங்க. நல்ல லவ் ஸ்டோரி. சாங்ஸ் எல்லாமே படத்துல என்னதான் சொல்ல வராங்க? லவ் ஸ்டோரி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுவாங்க. ரியல்ல ஒன்னா என்னன்னு புரிய வைக்கிறாங்க. அதுல வந்து காசு பணம் ஏற்றத்தாழ்வு இருக்காது. ரியல்ல ஒன்னா கண்டிப்பா ஒன்னாவாங்க. அது படம் கொண்டு போயிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கும். புது படம் மாதிரி தெரியல. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சார் எல்எஸ்எஸ் பாத்திருக்கீங்க, எப்படி இருக்கு சார்? எல்எஸ்எஸ் படம் படம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு லவ் ஸ்டோரி. படத்துல எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் தெரியுமா, முப்பது சொல்ல வச்சு போனான்னு பார்த்தா இங்கே வந்து கதை வந்து பண்ணிட்டாங்க. அதனால செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சஸ்பென்ஸ் எல்லாமே முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. மெயினா பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில அவங்க லவ், அதுக்கான ஒரு டிராவல், ஃபேமிலி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து திருப்பம் வந்து ஹீரோயின் ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் காண போனாங்க மாதிரி ஒரு இது கால் போறாங்க. அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து ரோல்ல சுத்தமா அவங்களுக்கு டைலாகே பெருசா அதுவுமே இல்ல. அங்க வந்து படம் வந்து படத்துல என்னதான் சொல்ல வராங்க மேம்? என்ன சொல்ல வராங்கன்னு குப்பை சூப்பர் பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டு ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப உண்மையில வந்தோம். ஏன்னா ஒரு படம் வந்து நாங்கள் வந்து இப்போ நான் கூட வந்து அந்த ஸ்டோரி நான் பெருசாக ரிவீல் பண்ணல. இதோட ஜாஸ்தி வந்து நீங்களே ரிவீல் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் உள்ள வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் படத்தை ஃபுல்லாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்னதை வச்சு இதுதான் கிளைமேக்ஸ்னா நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் படத்துல இருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் எதுவும் படம் பார்க்க வரேன். இன்னமும் அதை மட்டும் நீங்க சொல்ல கருத்து வரை அதுலயே நீங்க ரிலீஸ் பண்றீங்களா? அந்த எக்ஸைட்மெண்ட் சொல்ற மாதிரி தேட்டர்ல உட்காந்து பாருங்களா, இதுதான் ஸ்டோரி இருக்குன்னா அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்க லாஸ்ட்ல ஓட்டு மச்சான் மீட் பாட்டு கொடுத்துருந்தாங்க. படம் முடிச்சு இது ஒரு ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப வெளில தெரிஞ்சுது. அது கொஞ்சம் படத்துல என்னதான் சார் பாரு? செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க எடுத்த விதமே கொஞ்சம் இதா கொஞ்சம் அந்த படத்தை ஆக்சுவலா தூக்கி பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் அந்த படத்தை செம்மையா தூக்கி போனாங்க. அவங்க சீன்ஸ் ப்ராப்பரா எடுத்து வரைக்கும் வந்து படம் வந்து நல்லா டீசெண்டா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க. இன்டர்வல் நீங்க கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்லி போகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு எங்கேயுமே பெருசா லேக் எல்லாம் போறதுங்கிற அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் பாக்குற அளவுக்கு போச்சு.
செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வந்து அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்க தேடுறது தான் வந்து ஸ்டோரி மாதிரி போகுது. இப்ப அவங்க இல்லாம வந்து அந்த ஸ்டோரி வந்து செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு மெமரிலெஸ் ஆயிட்டாங்க. இப்ப பார்த்தா திடீர்னு நார்மல் ஆயிட்டாங்க. மறுபடியும் காணாம போயிட்டாங்க. அதுக்கு மிஸ்டேக்ஸ் நான் வரிசையா லிஸ்ட் போட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அதான் மெடிக்கல் இதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்து உங்க ரேட்டிங் சார்? ரேட்டிங் எவ்வளோ ஒரு நம்மளே ஒரு ஃப்ரீயா போற உங்க ரேட்டிங் மேம்? சார் படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. எல்எஸ்எஸ் தானே சார்? நல்லா இருக்கு. யார் நல்லா நடிச்சிருக்கா சார்? மேடம் தான் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா லவ் ஸ்டோரி. எல்எஸ்எஸ் உண்மையிலேயே வந்து படம் பார்க்கும்போது ஓகே ஏதோ லவ் எல்எஸ்எஸ் வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஏதோ லவ் படமா இருக்கும், நமக்கு ஏத்த படமா இருக்கும், பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சோம். பண்ணிருந்தாங்க. காமெடி வந்து ஆட் பண்ணுறது நல்லா தான் தோணுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருந்தது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே 4 சாங் ஓடிச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு 2 சாங் ஓகே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருந்தாலும் நல்லா தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஸ்ஸான இமேஜை வச்சு எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி உள்ள வர வச்சுட்டு, ஆனா உண்மையில இந்த படத்துக்கு 130 ரூபா ஒர்த்தே இல்லை. உண்மையா ஏன் சொல்றேன்னா, பெரிய படத்துக்கு நம்ம 1000 கூட கொஞ்சம் ரெடியா இருக்கும். இந்த மாதிரி படத்துக்குலாம் டிக்கெட் விலையை குறைச்சி 50 ரூபாய் இந்த மாதிரி வச்சீங்கன்னா அதுக்குண்டான பீப்புள் வர்றவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிக்கெட்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த படம்லாம் வந்து 1500 நாள் ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. யூஸ்வலா வந்து நார்மலா வர சொல்லிருக்காங்க. பெருசா ஒன்றும் ஓஹோ ஆஹா இதெல்லாம் இல்ல. ஓகே ஏதோ பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. உங்க ரேட்டிங் சார்? ரேட்டிங்க 10 கேட்கலாம் 5 கேறீங்களா? 10க்கு அந்த 1 தூக்கிடுங்க.